Good day to all. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் பார்க்கலாம்னு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 4th செஷனா நான் இந்த வீடியோ போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா BEEME ஓட ஃபர்ஸ்ட் யூனிட்டை கவர் பண்றேன். அதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா half of the unit கவர் பண்ணிட்டேன். மெஷினோட லாஸ்ட் வீடியோல போட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தியரத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன் தியரம் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 3 தியரம் இருக்கு. நான் அதை ஃபர்தர் கவர் பண்ணுவேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ இதான் ரைட் டைம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கிற 4 தியரத்தை நல்லா தரவு பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சூப்பர்பொசிஷன் தியரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சூப்பர்பொசிஷன் தியரம் இந்த சூப்பர்பொசிஷன் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் மாதிரி தான். எதுக்காக இது யூஸ் பண்ண போகிறோம்? ஏதோ ஒரு சர்க்யூட்டை நான் அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் என்னன்னா அதில் ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும். அதோட கரண்ட்டையோ இல்லை அதோட வோல்டேஜோ எனக்கு வேணும்னு நினைச்சேன்னா நான் வந்து மெஷின் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் போவேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன் தியரம். இந்த சூப்பர்பொசிஷன் தியரமும் அதே ப்ராசஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம், அதாவது அனலைஸ் பண்ணுறதுக்காக. இது எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சர்க்யூட்டா இருக்கணும். உங்களுக்கு நான் லீனியர் சர்க்யூட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். V/I வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பைலேட்டரல் சர்க்யூட். பைலேட்டரல் சர்க்யூட்னா என்னன்னா கரண்ட் வந்து ரெண்டு டைரக்ஷன்லயும் போகிறதுக்கு அலோ பண்ற சர்க்யூட் தான் பைலேட்டரல் சர்க்யூட். கம்பரைசிங் ஆஃப் லம்ப்டு எலிமெண்ட்ஸ். லம்ப்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸட் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ், ஃபிக்ஸட் வோல்டேஜ் அப்படின்றது அது லம்ப்டு எலிமெண்ட்ஸ். இஸ் எனர்ஜைஸ்டு பை மோர் தேன் ஒன் சோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னுத்துக்கு மேற்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ், அது மினிமம் 2 இருக்கணும். அப்ப 2 வோல்டேஜ் சோர்சஸோ இல்ல கரண்ட் சோர்சஸோ இருந்தா மட்டும்தான் மினிமம் இந்த சூப்பர்பொசிஷன் தியரத்தை அப்ளை பண்ண முடியும். இப்ப நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். when a linear bilateral circuit, இதான் ஒரு சர்க்யூட். அந்த சர்க்யூட் வந்து லீனியராகவும் இருக்கணும், பைலேட்டரலாகவும் இருக்கணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸும் ஃபிக்ஸட் வேல்யூஸ் உள்ள ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். அந்த சர்க்யூட்ல ரெண்டுத்துக்கு மேற்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுன்னா இதுல கரண்ட் த்ரூ எனி பிரான்ச் is equal to the algebraic sum of the current. இதுல போற கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா algebraic sum of the current எதாட கரண்ட்னா in that branch, அதே பிரான்ச்ல when each source act separately, when one source is applied, the other source are replaced with other internal resistance அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பாருங்க, இது இப்போ தியரம்னா தான். ஆக்சுவலா இந்த சூப்பர்பொசிஷன் தியரத்தோட மீனிங் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சாதான் நம்மளுக்கு சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் சர்க்யூட்டா? ஆமா, லீனியர் சர்க்யூட். பாருங்க, நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். என்ன லீனியர் சர்க்யூட், பைலேட்டரல் சர்க்யூட். இது பைலேட்டரலா? கரண்ட் டைரக்ஷன் இப்படியும் போகுது இப்படியும் வருது. அப்ப ரெண்டு பக்கமும் கரண்ட் டைரக்ஷனை அலோ பண்ணுது. அப்ப when a linear bilateral circuit comprising of lumped elements, இந்த மூணு ரெசிஸ்டன்ஸ் தான் பார்த்தோம்னா fixed value of resistance, lumped elements, is energized by 2 sources or 2 or more sources. Current through any one of the branch is equal to algebraic sum of the current flowing in that branch when each source act separately. இதான் அந்த டெஃபினிஷன். திரும்ப சொல்றேன், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அது சொன்னேன். இப்போ பாருங்க, இதான் ஒரு சர்க்யூட். அதுல ரெண்டுமே லீனியர் சர்க்யூட்டா இருக்கு, அது பைலேட்டரல் சர்க்யூட்டா இருக்கு. ரெண்டு சோர்ஸ் இருக்குது. அப்ப இந்த சோர்ஸ்ல நான் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். எதாட கரண்ட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் R1 என்ற கரண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும், இல்ல R3 என்ற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் தான் வச்சுப்பேன். ஒரு வோல்டேஜ் சோர்ஸை நான் ரிமூவ் பண்ணுவேன். அது எப்படி ரிமூவ் பண்ணுவேன்னா, இது வோல்டேஜ் சோர்ஸா இருந்ததுன்னா நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவேன். இதுவே கரண்ட் சோர்ஸா இருந்ததுன்னா ஓபன் சர்க்யூட் பண்ணுவேன். நான் இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் சோர்ஸ் போட்டேன், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இது அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ இந்த ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் தான் வச்சு நான் சர்க்யூட் வரைஞ்சிருக்கேன். இப்ப இந்த மெத்தட் மூலமா நான் என்ன பண்ணலாம்? மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணி I1 I2 கண்டுபிடிச்சி கரண்ட் I1 I2 கண்டுபிடிச்சிடும். இப்ப சப்போஸ் R1 ஓட ரெசிஸ்டன்ஸோட கரண்ட்னா I1 மட்டும் தான் வரும். அப்ப I1 கண்டுபிடிச்சிட்டேன், அது I1 டேஷ்னு போட்டுப்பேன். இப்ப இந்த மெஷ்ல ஃபைண்ட் த கரண்ட் த்ரூ எனி ரெசிஸ்டன்ஸ். இதுல போற இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போற எந்த கரண்டா இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சு அந்த கரண்ட் பேர் என்ன சொல்றேன்? I டேஷ் நான் நேம் பண்ணிக்கிறேன். திரும்ப மறுபடியும் இந்த பக்கம் வர ஸ்டெப் 2ல இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணிட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் நான் வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் மெஷ் அனாலிசிஸ் போடுவேன். போட்டா எல்லாத்தோட கரண்ட்டும் கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. அந்த கரண்ட்டை நான் I டபுள் டேஷ் நான் இண்டிகேட் பண்றேன். அப்ப கடைசியா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் த்ரூ எனி பிரான்ச் வந்து எப்படி கண்டுக்கிறேன்னா இந்த கரண்ட் I டேஷ் பிளஸ் இதுல இருந்து கண்டுபிடிச்ச கரண்ட் I டபுள் டேஷ். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா கடைசி ஆன்சரா வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸ் மட்டுமே வச்சிருந்த ஒரு லீனியர் பைலேட்டரல் சர்க்யூட் கம்பரைசிங் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்சஸ். இதுல வந்து 2 கரண்ட் சோர்ஸா இருக்கு. இந்த கரண்ட் சோர்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா ஒரு கரண்ட் சோர்ஸை எலிமினேட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதை ஓபன் சர்க்யூட் பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்கேன்? இந்த I1 மட்டும் வச்சுக்கிட்டு I2 நம்ம ரிமூவ் பண்றோம். I2 ஓபன் சர்க்யூட் பண்றோம். கரண்ட் எப்பயுமே ஓபன் சர்க்யூட், வோல்டேஜ் வந்தா ஷார்ட் சர்க்யூட். நல்லா பாருங்க, கவனிங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஷார்ட் பண்ணிருக்கோம். கரண்ட் சோர்ஸை ஓபன் சர்க்யூட் பண்ணிருக்கோம்.
அதே மாதிரி இந்த கரண்ட் சோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கரண்ட் சோர்ஸை ஓபன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப ரெண்டு சர்க்யூட் வருது. அப்ப என்ன பண்ணா நம்ம நோடல் அனாலிசிஸ் டைரக்டா இங்க V1 V2 போட்டுட்டு நோடல் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ் போட்டு நம்மளால இந்த பிரான்ச்ல போற எந்த கரண்ட் வேண்டாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு I dash நான் நேம் பண்ணிக்கிறேன். பாருங்க I dash நேம் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இதுலயும் அதே நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இதுல போற இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போற எந்த கரண்ட் வேண்டாலும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணிட்டு நம்ம அதை I double dash வச்சுக்கிறோம். கடைசி ஆன்சர் என்ன பண்ணுவோம்? கரண்ட் த்ரூ எனி பிரான்ச் இஸ் I dash plus I double dash போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் பாத்தீங்கன்னா சூப்பர்பொசிஷன் தியரம். இந்த சூப்பர்பொசிஷன் தியரத்தோட நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அது ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது எந்தெந்த சர்க்யூட்லாம் பண்ணும்? Can the superposition theorem be applied to solve electric circuit with a diode? டயோடுலாம் இருந்ததுன்னா நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நோ. ஏன்னா diode அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் லீனியர் எலிமெண்ட். so we cannot apply superposition theorem to solve electric circuits. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் போவோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மே 2014ல வந்த ஒரு क्वेश्चन பேப்பர்ல வந்த ப்ராப்ளம் இது. calculate the current in 4 ohm resistor. அதாவது இந்த சர்க்யூட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த 4 ohmல போற கரண்ட் தான் என்னன்னு கேக்குறாங்க. calculate the இந்த 4 ohmல போற கரண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. I4 ohm. என்ன தியரத்தை யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க? சூப்பர்பொசிஷன் தியரத்தை யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப சூப்பர்பொசிஷன் தியரத்தை முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் எழுதணும். சூப்பர்பொசிஷன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு ரெண்டாவது என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1 அப்படின்னு போடணும். ஸ்டெப் 1 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு வோல்டேஜ் சோர்ஸை தான் நம்ம வச்சுக்கிட்டோம். அதை இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸை ரிமூவ் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்? இந்த 10 வோல்ட்டை மட்டும் பாருங்க ஒரு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஏரமார்க் போட்டு வோல்டேஜ் சோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலோன். வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் நான் என்ன பண்றேன்? தனியா எடுத்துன்னு வரேன். அப்ப எப்படி வருது பாருங்க இந்த டயக்ராம். இங்க 10 வோல்ட்ன்றது அப்படியே இங்க வந்துடுது. 3 ohm 4 ohm 2 ohm 2 ohm எல்லாமே கரெக்ட். இந்த கரண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும்னா ஓபன் பண்ணணும். இதுவே இந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா ஷார்ட் பண்ணணும். இங்க கரண்ட் சோர்ஸா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? டைரக்டா ஓபன் சர்க்யூட் பண்றேன். ஓபன் சர்க்யூட் பண்ண உடனே வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிங் அலோன் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டேன். ஸ்டெப் 1 வோல்டேஜ் சோர்ஸ் ஆக்டிங் அலோன். ஸ்டெப் 2 வந்து கரண்ட் சோர்ஸ் ஆக்டிங் அலோன். நம்ம ஸ்டெப் 1 முடிப்போம் ஃபர்ஸ்ட். இப்போ இது மாதிரி பண்ணா ஓபன் பண்ணனும். இந்த டயகிராம் எப்படி ரீட்ரா பண்ணலாம்? இது அப்படியே ஃபுல்லா இந்த வயர்லாம் எடுத்துடலாமா? எடுத்துட்டா 2 ohms ஆட முடிஞ்சிடும். இதுக்கு அப்புறம் இது வராதா? இது மாதிரி வந்துரும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இந்த மெஷ் அனாலிசிஸ் பண்றோம். மெஷ் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணனும். அஸ்யூம் பண்ணிச்சு இங்க வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. ரெண்டாவது ஸ்டெப் கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணிச்சு. ரெண்டு மெஷ் இருக்கு. அதனால 2x2 மேட்ரிக்ஸ் V = IR ன்னு ஃபார்முலா போடணும். இப்ப V1 V2 எப்படி இருக்கு? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பிளஸ்ல இருக்கு. அஸ்யூம்டு கிளாக் வைஸ்ல இருக்கிறதுனால +10 வோல்ட். இதுல வோல்டேஜ் சோர்ஸ் இல்லாதனால 0. R11 என்னது? இந்த லூப் 1 ஆட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 3 + 4. அப்ப 3 + 4 2 க்கு 4 + 2 + 2 2 அதுக்கப்புறம் 1க்கும் 2க்கும் அதாவது R12 and 21 1க்கும் 2க்கும் காமனா இருக்கிறது 4. அப்ப -4 ன்னு போட்டுக்கிறேன். போட்டோம்னா மேட்ரிக்ஸை கால்குலேட் பண்ணா ரெண்டு ஈக்குவேஷன் வரும். அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம I1 I2 கண்டுபிடிச்சிடலாம். இவங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. இதால கரண்ட் தான் நம்மளுக்கு கேக்குறாங்க. 4 ohm ரெசிஸ்டன்ஸ் ஆட கரண்ட் தான். அப்ப 4 ohm ரெசிஸ்டன்ஸ் ஆட கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல என்னென்ன கரண்ட் போகுது? 4 ohmsல I1 போகுது, I2 போகுது. I1 வந்து பாத்தீங்கன்னா கீழே வருது, I2 வந்து பாத்தீங்கன்னா மேல போகுது. அதனால கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ் இஸ் I1 - I2 போடுவாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் through 4 ohm resistance with 10 volt source acting alone. இப்ப 10 volt மட்டும் தான் ஆக்ட் பண்ணுது. அப்ப என்ன வரும்? I1 - I2 2 - 1 = 1 amps. கண்டுபிடிச்சா இப்ப முதல் ஸ்டெப் தான் முடிச்சிருக்கோம். I4 ohm dash நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல I dash னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரெண்டாவது I double dash கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இது I4 ohm dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2 க்கு போறோம். ஸ்டெப் 2ல என்ன பண்றோம் அப்படின்னு பாருங்க. ஸ்டெப் 2ல 10 volt ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிட்டு 1 amps மட்டும் என்ன பண்றோம்? வச்சிருக்கோம். 10 volt சோர்ஸை ஷார்ட் பண்ணிடுறோம். 1 amps கரண்ட் சோர்ஸை அப்படியே வச்சிருக்கோம். தெரியுதுங்களா? அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். மத்த எல்லாமே சேமா இருக்கும். இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ்ன்றதால ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் ஆக்டிங் அலோன். கரண்ட் சோர்ஸ் மட்டும் தனியா ஆக்ட் பண்ணும்போது என்ன அனலைசிஸ் பண்ணலாம்? இந்த அனலைசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோடல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கரண்ட் சோர்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல, எனக்கு கரண்ட் சோர்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு நோடல் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க மெஷ் அனலைசிஸ் பண்ணலாம். எப்படி? கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா மாத்தணும். இது பேரலா இருக்கிறது சீரிஸ் ஆயிடும். I-ன்றது V ஆ மாறி நீங்க மெஷ் அனலைசிஸ் கூட போடலாம். நானா என்ன பண்ணிருக்கேங்க? வெறும் நோடல் அனலைசிஸே பண்றேன். அப்ப இங்க ரெண்டு நோடு கிரியேட் ஆகும். V1 V2 ரெண்டு நோடு. அப்புறம் ஃபார்முலா படி I = V/R, I = V × 1/R. I ஓட வேல்யூஸ் 2. இங்க ரெண்டு நோடு இருக்கிறதுனால 2x2 மேட்ரிக்ஸ். இப்ப I1 எவ்வளவு? இந்த நோடு 1ல ஏதாவது கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கா? எந்த கரண்ட் சோர்ஸ்மே கனெக்ட் ஆகல. அப்ப 0. இந்த நோடு 2ல ஏதாவது கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆகுதா? 1 amps வந்து கனெக்ட் ஆகுது. அது பிளஸ்ஸா மைனஸா? டுவர்ட்ஸ் ஜங்ஷன். ஏரோ மார்க் எப்படி வருது? ஜங்ஷனை நோக்கி வர்றதுனால அது +1 ன்னு போட்டுக்கிட்டேன். முடிஞ்சிச்சுங்களா? இப்ப இந்த V1 V2ன்றது அன்னோன்ஸ். இப்ப இந்த வேல்யூஸ் R1/R11 பாருங்க. 1/R11 இந்த நோடு 1ல என்னென்ன ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? 1/3 1/4 1/2 1/3 + 1/4 + 1/2
சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இந்த இடத்துல நானே நிறைய பசங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோடு 1ல கனெக்ட் ஆகிருக்க ரெசிஸ்டன்ஸ் 1/4 + 1/3 + 1/2 தானே போடணும், இதை மாதிரி தான் போடணும். பட் ஆனால் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 + 4 7 7 + 2 9, அதனால என்ன பண்றாங்க, இது சேர்த்து 1/9ன்னு போட்டுடுறாங்க. அது கண்டிப்பா தப்பு. பாக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா 3 + 4 7 7 + 2 அப்போ 1/9 அப்படின்னு போட்டுறாங்க. போட்டா ஃபுல் ப்ராப்ளம் உனக்கு தப்பா வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தப்பு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நோடல் அனாலிசிஸ் போடுறவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா R 1/R 2 2. ஓகே, இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2, இது 2 1, இது 2 2. இப்ப R12 1க்கும் 2க்கும் என்ன காமனா இருக்கு, 2 ohms தான் காமனா இருக்கு. அப்ப -1/2. அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா -1/2. 2 1 என்ன 2க்கும் 1க்கும் காமனா இருக்கிறது -1/2. இப்போ அடுத்தது 2 2 2ல என்னென்னலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ohms 2 ohms. அப்ப 1/2 + 1/2 அப்படின்னு பண்ணணும். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, 1/2 + 1/2ன்றது 1/4ன்னு போடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பு தான் ரொம்ப சில்லியா பண்றாங்க பசங்க, பாத்துக்கோங்க. நீங்களும் அது மாதிரி பண்ணாதாலும் பாத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்றாங்க. சிம்பிளிஃபை பண்ணா 2 ஈக்குவேஷன் வரும். 2 ஈக்குவேஷன் வந்தோம்னா V1 V2 கண்டுபிடிக்க முடியும். இப்ப கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ், இந்த 4 ohm ரெசிஸ்டன்ஸ்ல போற கரண்ட்டை தான் நம்ம கேட்கறாங்க. ஓகேவா? அதுல வந்து என்ன வோல்டேஜ் இருக்குது, டைரக்டா நம்ம கண்டுபிடிச்சது V1 மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டோம். V1 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப I = V/R. அப்ப V1/4 I 4 ohm, அதாவது current through 4 ohm resistance with 1 amps current source alone னா எப்படி வரும்னா I 4 ohm = V1/R 4 ohms. அப்ப 4 ohm ஓட வேல்யூ V1 ஓட வேல்யூ 0.6. அப்ப என்ன வரும், 0.15 வரும். அதோட I4 டபுள் டேஷ் போட்டுக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 1ல டேஷ் போட்டுருப்போம், இதுல டபுள் டேஷ். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றது தான் கரண்ட் த்ரூ 4 ohm ரெசிஸ்டன்ஸ். முடிஞ்சிடுச்சு ஆன்சர். இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சூப்பர் பொசிஷன் தியரத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கொஸ்டின்ல வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சுப்போம். இன்னொரு டைம் ஸ்டெப் 1ல இது வந்து ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் வச்சுப்போம். இன்னொன்னு ஓபன் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இதை ஷார்ட் சர்க்யூட் பண்றது, இதை மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு ஒவ்வொரு கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறது தான் சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாருங்க, இந்த சர்க்யூட் இது வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே 2018 அண்ணா யூனிவர்சிட்டியில கேட்ட கொஸ்டின் தான் இது. இந்த சர்க்யூட் given find the current in each branch using superposition theorem. superposition theorem யூஸ் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்ல இருக்க கரண்ட் கேக்குறாங்க. அப்ப இதை கண்டுபிடிக்கணும், இதையும் கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம் கேட்கல, உங்களுக்கு எப்பயுமே ஈஸியான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. 35 40 வோல்ட். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 35 வோல்ட்டை மட்டும் வச்சு போடுறேன். 35 வோல்ட் 35 volt source is acting alone. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40 sources are acting alone. டயகிராம திரும்ப நான் வரையறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். கண்டிப்பா ஸ்டேட்மெண்ட் இஸ் மஸ்ட். ஸ்டேட்மெண்ட்ல 35 வோல்ட் மட்டும் ஆக்ட் பண்ணா, இதை மட்டும் 35 வோல்ட் வச்சுட்டு இன்னொன்னு இருக்கு 40 வோல்ட். நான் என்ன பண்றேன், ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணிட்டு மெஷ் அனாலிசிஸ் போட்டா எனக்கு I1 I2 கண்டுபிடிக்க முடியும். நம்மளால என்ன பண்ண முடியும், I1யும் I2யும் கண்டுபிடிக்க முடியும். I1 I2 கண்டுபிடிச்சா கரண்ட் த்ரூ 3 ohms, கரண்ட் த்ரூ 4 ohms, கரண்ட் த்ரூ 2 ohms கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார், இப்ப கரண்ட் த்ரூ 3 ohms என்னது, I1 தான் கரண்ட் through 3 ohms resistance. அப்ப I3 ohm dash equal to எத்தனை, இதோட கரண்ட் எவ்வளவு I1. அப்ப I1 எவ்வளவு 8.08 8.08. பாருங்க, I1ம் I3 ohms ஒண்ணா இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த 3 ohmல போற ஒரே கரண்ட் என்னது, I1 தான். அடுத்தது 4 ohmல போற ஒரே கரண்ட் என்னது, 4 ohms தான். 4 ohms சாரி 4 ohmsல போற ஒரே கரண்ட் I2. அப்ப I4 ohm வந்து 2 amps போட்டுருக்கா, இந்த பாருங்க 2.69. இப்ப 2 ohmsல ரெண்டு கரண்ட் போகுது. ஒன்னு வந்து I1, இன்னொன்னு I2. I1 வந்து பாத்தீங்கன்னா டவுன் டைரக்ஷன்ல போகுது, I2 வந்து பாத்தீங்கன்னா அப் டைரக்ஷன்ல போகுது. அப்ப I1 minus I2 தான் என்னது, I4 ohms. I2 ohms equal to I1 minus I2. I1 வந்து 8, I2 2, ஆன்சர் 5.69. அப்ப இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 40 volt source is acting alone. 40 volt source தனியா ஆக்ட் பண்ணா என்ன பண்ணா, அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ் போடுவோம், கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணுவோம். கரண்ட் டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணிட்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா I1ம் I2ம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி 3 ohmsக்கு 4 ohmsக்கு 2 ohmsக்குன்னு எல்லாத்தையும் நம்மளால டபுள் டேஷ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். பாத்துக்கோங்க, டபுள் டேஷ். அப்ப டபுள் டேஷ் யூஸ் பண்ணோம்னா கடைசி ஆன்சர் என்ன வரும், 3 ohmsக்கு இதையும் ஆட் பண்றோம். பாருங்க, 3 ohmsக்கும் இதையும் ஆட் பண்றோம். I3 ohmsக்கும் I3 ohm dash and double dash 3 க்கும்
8 அப்ப எவ்வளவு ஒரு 11 ஆம்ஸ் கிட்ட வரும். அவ்வளவுதான் சால்வ் பண்ண வேண்டியதான். இத மாதிரி சால்வ் பண்றது சூப்பர்பொசிஷன் தியரம். பீயிங் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்றதுனால உங்களுக்கு இத மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. நீங்க இத ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. இது 2 ப்ராப்ளம் பார்த்தாவே உங்களுக்கு நல்ல ஐடியா வரும். ஸோ ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணி திரும்ப என் வீடியோவை பார்த்துக்கிட்டே நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்லிட்டு தான் வரேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லா பசங்களுக்கும்.